வணக்கம். உங்களோடு சில மணித்துளிகள். பல்சுவை அரங்கத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று தமிழகத்தில் புதிய ஆட்சி மலர்ந்திருக்கிறது. நம்முடைய வாழ்த்துக்களை மனமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். புதிய ஆட்சி பதவியேற்றவுடன் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் எல்லா அரசியல் தலைவர்களையும் போய் சந்தித்திருக்கிறார். வரலாற்று சிறப்புமிக்க பதிவாக அது கருதப்படுகிறது, பலராலும் பாராட்டப்படுகிறது. அதே நேரத்தில் 3 முக்கியமான கையெழுத்தும் அவர் போட்டிருக்கிறார். மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. பார்வையற்றவர்கள், குறிப்பாக பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள், கை கால் இழந்தவர்கள், வாய் பேசாதவர்கள், இவர்களையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நினைக்க வேண்டும். குறிப்பாக பார்வையற்றவர்களுடைய சிறப்பு பள்ளி தமிழ்நாடு எங்கும் இயங்கி வருகிறது. அது மாவட்டம் தோறும் வர வேண்டும். அதை மூடுவதற்கு கூட பல்வேறு முயற்சிகள் அவ்வப்போது நடைபெற்றிருப்பதாக ஒரு செய்தி எங்களுக்கெல்லாம் கிடைத்தது. அதனால் எந்த பள்ளியும் மூடக்கூடாது, சிறப்பு பள்ளியில் தான் படிக்க வேண்டும். இப்போ என் போன்றவர்கள் குரல் கொடுப்பதனால் எதுவும் சாதித்து விட முடியாது. ஆனால் தமிழ்நாட்டினுடைய ஒரு முதலமைச்சர், அவரிடம் அதிகாரம் இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, உங்களுடைய அந்த வசீகரம் இருக்கிறது. நீங்கள் சொன்னால் அது நிச்சயமாக நடக்கும். எங்களுடைய கோரிக்கை அதுதான். எனவே சிறப்பு பள்ளிகள் மாவட்டந்தோறும் தொடங்கப்பட வேண்டும். பார்வை உள்ளவர்களோடு படிக்கிற போது பல சிக்கல்களை சந்திக்கிறோம். குறிப்பாக பிரெய்லி முறை இருக்கிறது, பிரெயில் புள்ளி இல்லையா, அந்த எழுத்துக்களை மறந்து கொண்டு இருக்கிறார்கள். அதை மறக்காமல் மாற்றுத்திறனாளிகளை நீங்கள் நினைக்க வேண்டும். வேலைவாய்ப்பு இழந்து எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள், வேலைவாய்ப்பு வர வேண்டும். குறிப்பாக பார்வையற்ற பெண்கள், அவர்களெல்லாம் முன்னேற்றத்திற்கு இல்லாமல் பின்னேற்றத்தை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் வைத்து மாற்றுத்திறனாளிகளை நினைக்கிற போது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும். இப்பொழுதுதான் பதவிக்கு வந்திருக்கிறீர்கள், போக போக செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எனவே பார்வையற்றவர்களை, கை கால் இழந்தவர்களை, வாய் பேச முடியாதவர்களை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். என நாங்களும் இந்த நாட்டினுடைய குடிமகன் என்பதை நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இந்த சமூகம் பல நேரங்களில் மாற்றுத்திறனாளிகளை எப்படி வைத்திருந்தது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால் வெளிநாடுகளில் வேறு வகையாக இருக்கிறது, நம் நாட்டில் வேறு வகையாக இருக்கிறது. அதனால் தமிழ்நாடு இதற்கெல்லாம் முன்னோடியாக இருக்க வேண்டும். உங்கள் அரசு இதற்கெல்லாம் உதவி செய்தால் எங்களை போன்றவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் மாற்றுத்திறனாளிகளை நீங்கள் நினைத்து பார்த்து அவர்களுக்கான எல்லா தேவைகளையும் செய்ய வேண்டும். வேலைவாய்ப்பில் பல சிக்கல்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். ஆசிரியர் பெருமக்கள், குறிப்பாக பகுதி நேர ஆசிரியர்களாக பல பார்வையற்றவர்கள் பணியாற்றுகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக இன்னும் நிரந்தரமாக்கப்படவில்லை. அதையெல்லாம் நீங்கள் கையில் எடுத்து ஒரு கையெழுத்து போட்டால் போதும், பார்வையற்றவர்களுடைய தலையெழுத்தே மாறிவிடும். அதற்கு உங்கள் கையில் தான் இருக்கிறது. அதனால் பகுதி நேர ஆசிரியர்களையும் நிரந்தரப்படுத்துங்கள். வியாபாரம் பண்ணுகிறவர்கள், எந்த வசதி வாய்ப்பும் இல்லாதவர்களுக்கு ஒரு தொழில்நுட்பத்தை அல்லது தொழில் வசதிகளை நீங்கள் செய்து தர வேண்டும். அதற்கெல்லாம் மாவட்டந்தோறும் சில பணிகளை நீங்கள் தொடங்கினால் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். புதிய ஆட்சிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் போன்றவனுடைய குரல் ஒரு கடைநிலையிலிருந்து இந்த யூடியூப் சேனலின் வாயிலாக பேசுகிறேன். உங்கள் கவனத்திற்கு இது வரும் என்று நம்புகிறோம். உங்கள் கவனத்துக்கு வருகிற போது இதையெல்லாம் நீங்கள் மனதில் வைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு மறுமலர்ச்சியை நீங்கள் தர வேண்டும் என்று பணிவோடும் பாசத்தோடும் கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயமாக நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. உங்கள் ஆட்சிக்கு எங்களது வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.